காங்கேசன்துறை நாகப்பட்டினம் இடையேயான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை வாரத்தில் அனைத்து நாட்களும் இடம்பெறும் என சிவகங்கை கப்பல் நிறுவனத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் KM ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் செவ்வாய்க்கிழமைகளில் இச்சேவை இடம்பெறவில்லை. எதிர்வரும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இம்மாதம் 8ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை தினமும் கப்பல் சேவை இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சமூக ஊடக பாதுகாப்பு மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஜனநாயக மதிப்புகள் தொடர்புடைய சிக்கல்கள் தொடர்பாக விழிப்புணர்வை உருவாக்கும் திட்டம் மட்டக்களப்பு கல்லடியில் இடம்பெற்றது. மாற்றுக் கொள்கைகளுக்கான மத்திய நிலையம் சமூக ஊடக பிரகடனம் 2.0 கிழக்கு மாகாண ஊடகவியலாளர்கள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நிகழ்வு இடம்பெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர்களான கந்தசாமி பிரபு, இரா சாணக்கியன், இளையதம்பி ஸ்ரீநாத், ஞானமுத்து ஸ்ரீநேசன் ஆகியோரும் ஊடகவியலாளர்கள், பாடசாலை ஆசிரியர்கள், அரசு சார்பற்ற அமைப்புகளின் பிரதிநிதிகள், பல்கலைக்கழக மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். காரைதீவு கமநல சேவை நிலையத்தினால் ஒழுங்கு செய்யப்பட்ட கமக்காரர்களுக்கான நடமாடும் சேவை ஒன்று இடம்பெற்றது. வளைந்தவட்டை மேல்கண்டம், வெட்டுக்காடு, பூரான்புரி கண்டம், வளைந்தவட்டை கிழல் கண்டம் போன்றவற்றில் வேளாண்மை செய்யும் விவசாயிகளுக்கான விழிப்புணர்வு நடவடிக்கை உள்ளிட்ட மண் பரிசோதனை போன்ற விடயங்கள் குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. கிண்ணியா பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பல பகுதிகளில் சட்டவிரோத காணிகளையும் கட்டிடங்களையும் அகற்றி அரச உடைமையாக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. கச்சக்குடி தீவு பகுதியில் சட்டவிரோதமாக பெறப்பட்ட காணிகள் மற்றும் கட்டிடங்கள் 1929ஆம் ஆண்டு காணி சுவீகரிப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீதிமன்ற தீர்ப்பின்படி இன்று காணி மற்றும் சட்டவிரோத கட்டிடங்கள் இயந்திரங்கள் கொண்டு அழிக்கப்பட்டு அரசுடைமையாக்கப்பட்டன. மேலும் இளைஞர்கள் விளையாடி வந்த மைதானத்தை சட்டவிரோதமாக ஒருவர் கைப்பற்றியிருந்த நிலையிலும் அதுவும் இன்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. கிழக்கு மாகாணத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்கில் நகர அபிவிருத்தி வீடமைப்பு பிரதி அமைச்சர் TB சரத் மட்டக்களப்பு பழைய மாவட்ட செயலகத்தில் அமைந்துள்ள ஒல்லாந்தர் கோட்டைக்கு கள விஜயம் மேற்கொண்டார். பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபுவும் அங்கு சென்றார். சுற்றுலாத்துறையை வலுப்படுத்துவதற்கு தேவையான அபிவிருத்தி பணிகள் தொடர்பில் அரசாங்க அதிபருடன் பிரதி அமைச்சர் கலந்துரையாடினார்.